Leviticus chapter 6, verses 12 and 13. 12 and 13. The fire on the altar shall be kept burning on it, it shall not go out, but the priest shall burn wood on it every morning, and he shall lay out the burnt offering on it, and offer upon it smoke the fat portions of the peace offerings on it. Fire shall be kept burning continually on the altar, it is not to go out. இது ஓல்ட் கவெனன்ட்ல இஸ்ரேலைட்ஸ்க்கு மோசேயின் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. This is the word that the Lord spoke to Moses through him in the old covenant. காட்ஸ்னுடைய அவர் இன்னைக்கும் நம்மை குறித்துதானே நம்மை குறித்தும் நம்மளுடைய குடும்பத்தை குறித்தும் திருச்சபையை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு கண்டினியூல் ஃபயர் ஆல்டர்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தான். This is the Lord's expectation for us and for us as a church, that the fire shall be kept continually burning. அது அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல பிரிஸ்ட்ஹுட்ஸ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அதுல சர்வாங்க தகன பலியையும் கட்டைகளையும் சேர்த்து எரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமா. So how can this fire keep burning continually? Is the word is there that the priest shall burn wood on it continually. அதுல ஒரு சர்வாங்க தகன பலியையும் அதுல வரிசையா வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. And there a burnt offering shall also be laid out on it. இந்த வேர்ட் தான் பால் ரோமன்ஸ் 12:1 இப்படி கொண்டு வர்றாரு. And Paul, this is the word that he brings in Romans chapter 12 verse 1. நமக்கு யாருக்கும் தெரிந்த வசனம். And this is a verse that all of us know. நம்மளுடைய சரீரத்தை நியூ கோவெனன்ட்ல நாம் ஜீவபலியாய் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பர்ன்ட் ஆஃபரிங்க கண்டினியூல் ஆஃபரிங்க நம்மளுடைய பாடியை படைச்சுக்கிட்டே இருக்கணும். So we read in Romans 12 verse 1 that we should present our bodies a living holy sacrifice continually for the Lord. நேற்றைய தினம் என்னுடைய கண்களை வச்சிருக்கலாம். Perhaps yesterday I had kept my eyes. என்னுடைய டங்கை நேத்து வச்சிருக்கலாம். Maybe yesterday I offered my tongue. என்னுடைய பாடியை நேற்றைய தினம் வச்சிருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில ஃபயர் இருக்கலாம். Perhaps I placed my body yesterday and perhaps there was fire. ஆனால் இன்னைக்கு நான் வைக்கணும், அதான் காரியம். But what is important is I have to present it today. ஏன் அப்படின்னா கண்டினியூல் ஃபயர் அப்படின்னு வாசிக்கிறோம். The reason for that is the command is there should be a continual fire. அப்படின்னா நான் கண்டினியூலா என்ன செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா, the daily sacrifice கண்டினியூல் ஆஃபரிங்க்கு என்னுடைய பாடியை நான் ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Which means for the daily sacrifice I have to present my body continuously as a sacrifice. அதுல நம்மளுடைய பாடியில நாம் எல்லாமே ஆஃபர் பண்ண வேண்டியதுதான். கண்கள், நாவு, கைகள், காது, லெக்ஸ் எல்லாமே நான் ஆஃபர் பண்ண வேண்டியதுதான். So on the altar I need to offer my eyes, my tongue, my body, my legs, my hands, all of it. பட் பைபிளுடைய எம்பசிஸ் அதிகமா எதுல இருக்கு அப்படின்னா, ஒன்னு நம்மளுடைய டங்க், இன்னொன்னு நம்மளுடைய ஐஸ்ல. But the word of God emphasizes two things in particular. One is our tongue and the other are our eyes. பைபிளுடைய எம்பசிஸ் அது. This is the emphasis of the Bible. அப்ப இயர்ஸ் எல்லாம் படைக்க வேண்டாமான? எஸ் எல்லாம் கைகள் எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணணும். So we can say, so do I not to offer my ears? Do I not to offer my hands? Yes, you have to offer everything. பட் அதுல விசேஷமா இந்த கண்களையும் இந்த நாவையும் நாம் கண்டினியூல் பர்னிங்க்கு நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். But especially our eyes and our tongue we need to offer as a continuous offering every day. ஏன் அப்படின்னா, Why?
Luke chapter 11. Luke chapter 11. Jesus சொன்ன வார்த்தை. This is what Jesus said. Verse 34. Luke chapter 11, verse 34. Luke chapter 11, verse 34. The eye is the lamp of your body. When your eye is clear, your whole body also is full of light. But when it is bad, your body also is full of darkness. ஓ, அப்ப ஏன் ஜீசஸ் வந்து இதை வந்து ரொம்ப டிஃபைல் ஆகாதபடிக்கே இருக்கணும் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஐ டிஃபைல் ஆகுது, சின்னால டிஃபைல் ஆகுது அப்படின்னா ஹோல் பாடியே டார்க்னஸ் ஆயிடும். The reason why the Lord says don't defile your eyes is the minute your eyes are defiled, it's equal to your whole body being defiled. ஆச்சரியமா இருக்கு. Surprising. இந்த ஐ ஏன் ஆண்டவர் வந்து அதை வலியுறுத்தினார் அப்படின்னா, இது டிஃபைல் ஆயிடுச்சுன்னா இந்த ஹோல் பாடி டிஃபைல் ஆயிடும். The reason why it's so amazing is when your eye gets defiled, it's equal to your whole body being defiled. அப்ப அதனால நம்ம இந்த கண்ணை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். So we need to be watchful about our eyes. Okay. James என்ன சொல்றாருன்னா, James chapter 3ல James says in James chapter 3, verse 2ல இருந்து வாசிக்கலாம். James chapter 3 verses 2 onwards. Yeah, please verse 1ல இருந்து வாசிக்கலாம். We can read from verses 1. James chapter 3 verse 1. Let not many of you become teachers, my brethren, knowing that as such we will incur a stricter judgment. For we all stumble in many ways. If anyone does not stumble in what he says, he is a perfect man, able to bridle the whole body as well. மறுபடியும் வாசிக்கிறோம். verse 6ல வாசிக்கிறோம். Then we read in verse 6. And the tongue is a fire, the very word of iniquity. The tongue is set among our members as that which defiles the entire body and sets on fire the course of our life and is set on fire by hell. ஓகே, மறுபடியும் வேர்ட் ஆஃப் காட்னுடைய எம்பசிஸ் எதுல அப்படின்னா, இந்த ஒரு நாம இந்த டங்கை நான் கட்டுப்படுத்தல, நான் அது மேல நான் ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, இந்த டங்கானது என்னுடைய ஹோல் பாடியுமே என்ன பண்ணிடுதுன்னா டிஃபைல் பண்ணிடுது. So again, here we look, if I don't control, if I don't bridle my tongue, it defiles the whole body. அப்ப ஒன்னு Luke 11:34, இன்னொன்னு James 3, ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஐ அண்ட் டங்க் இதை நான் கண்ட்ரோல்ல வைக்கல, இதை நான் ஆஃபர் பண்ணல அப்படின்னா என்னுடைய ஹோல் பாடியவே இதை என்ன செஞ்சிடும் கேட்டா டிஃபைல் பண்ணும். So we saw in Luke and now we see in James, if the eye and if the tongue is not controlled, it becomes defiled, then it defiles the whole body if I don't present that as a sacrifice. அதனாலதான் இந்த ரெண்டுத்தையும் ஆஃபர் பண்ணிடணும் நான். That is why I need to offer both these things as a sacrifice. இதை நான் ஆஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஃபயர் வந்துரும் அப்படின்னா ஹெவன்லி ஃபயர் என் இடத்துல இருக்கும். If I offer both these members, then I will have a fire. Okay, now first இதே முதல்ல first டங்கை பார்ப்போம், then ஐயை பார்ப்போம். So first we can go back and see about the tongue. ஜேம்ஸ் எவ்வளவு அழகா இந்த காரியங்கள் எல்லாம் chapter 3ல சொல்றார். So James speaks about it quite clearly in chapter 3. 3ல சொல்றார், chapter 1ல சொல்றார், விளக்கமா சொல்றார் டங்கை குறித்து. About the tongue, James quite detailed describes in chapter 3 and chapter 1. ஓகே, அதுல verse 5 to 8ல chapter 3, 5, 6, 8 இந்த 3 வெர்சஸ்ல 5 evils of our tongue குறித்து சொல்றார். So in verses 5 to 8, he describes the 5 evils of the tongue, James. நீங்க அதை கவனமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். I urge you to kindly listen to it carefully and note it. நம்மளுடைய டங்க்ல உள்ள 5 evils. The 5 evils that is there in our tongue. verse 5ல வாசிக்கிறோம். Verse 5. First evil. This is the first evil. நாவு
பெருமையானவைகளை பேசும். The tongue boasts of great things. செல்ஃப் போஸ்டிங். Self-boasting. முதல்ல அந்த 5 ஈவில்ஸ் முதல்ல வரிசையா சொல்லிடுறேன். First, I'll list these 5 evils. நம்பர் 2, The second one, verse 6ல இருக்கு. நாவுல வந்து ஹெல் ஃபயர் இருக்கான். verse 2, in the tongue there is hellfire. எதுல அப்படின்னா verse 6ல அது நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. The last phrase we see in verse 6, and is set on fire by hell. டங்க்ல In the tongue, ஹெல் ஃபயர் இருக்கு டங்க்ல. there is hellfire in my tongue. ஓகே. தேர்ட் ஈவில், Third evil, அன்ரைச்சியஸ்னஸ், unrighteousness. இனிக்விட்டி. அதாவது இனிக்விட்டி அதுல டங்க்ல இருக்கிறத கொடுத்து வாசிக்கிறோம். We read here there is iniquity in the tongue, unrighteousness. நம்பர் 4th, வேர்ல்ட்லினஸ். வேர்ல்ட்லினஸ் இன் த டங்க். The fourth one is worldliness in the tongue. அதாவது அந்த வேர்ஸை நான் ரெண்டா பிரிக்கிறேன். அநீதி நிறைந்த உலகம் அப்படின்ட்டு. I can divide it as two, a world full of unrighteousness. Worldliness also. Worldliness also the tongue. Worldliness also is there in the tongue. Okay, number verse 8. Verse 8ல பாய்சன் இருக்குன்னு வாசிக்கிறோம். Verse 8, we read there is a deadly poison. You please read that verse fully. Verse 8, but no one can tame the tongue. It is a restless evil and full of deadly poison. Oh. See the 5 evils. See the 5 evils now. Self-boasting, 1. Self-boasting, 1. Hellfire, 2. Second is hellfire. Unrighteous iniquity, number 3. Unrighteous iniquity, number 3. Worldliness, number 4. Worldliness, number 4. Number 5, poison, deadly poison. And number 5, deadly poison. Okay. அருமையான beloved families பார்த்து கேட்கிறேன். எவ்வளவு பேர் இந்த டங்கை பேசாம ஆல்டர்ல வச்சிடறேன்னு சொல்ல போறோம். இது எனக்கு வேண்டவே வேண்டாம். I would like to ask the beloved families, how many of us would say, I will place my tongue on the altar. I don't want these 5 evils. எப்ப இந்த 5 evils போய் என்கிட்ட ஹெவன்லி ஃபயர் எப்போ வரும் அப்படின்னா, கண்டினியூவல் அந்த ஹெவன்லி ஃபயர் எப்போ வரும் அப்படின்னா நான் ஆல்டர்ல வச்சதும். When I will have this heavenly fire is when I keep my tongue on the altar continuously. Praise Lord. அது நம்மளுடைய லாங்கிங்கா இருக்கணும். That should be a longing. பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் இந்த 5 ஈவில்ஸ் நம்மளுடைய டங்க்ல நம்ம பார்த்திருக்கோமா? நம்ம Beloved, I want to ask you, have you seen these 5 evil? Have you seen that in our tongue? அதுக்காக நான் வந்து தேவனிடத்துல துக்கித்திருக்கிறோமா? நம்ம have we mourned before the Lord about it? அவர்கள் மாத்திரமே எனக்கு வேண்டாம், இந்த டங்கை நான் ஆல்டர்ல வச்சிருவேன்னு வச்சிருவாங்க. Only such people will say, Lord, I don't want this, and they will place their tongue on the altar. சும்மா அதுல 5 evils இருக்கு, அதுல சும்மா 1 or 2 மட்டும் சொல்றேன் நான். There are 5 evils as we listed here. I'll speak about 1 or 2 of them. Self-boasting. Self-boasting. நேச்சுரலாவே நம்ம எதுவா இருந்தாலும் நம்மளுடைய நாவினால் நாம பெருமையானவைகளே பேசி 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 அப்படியே பழக்கப்பட்டோம். நம்ம naturally accustomed to speaking with our tongue and boasting. We speak about it. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். I'll say, for example, ஒரு ஃபேமிலிட்ட நம்ம கேட்கிறோம். We ask a family, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு கேட்கிறோம். We ask them, how many children do you have? ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பதில் 2 பிள்ளைகள் இருக்காங்க பதில் சொல்லணும். The answer that they can say, they should say is, I have 2 children. நான் எவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்கன்னு தான் நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். My question is, how many children do you have? 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னா போதும். The simple answer, which is enough, is I have 2 children.
எனக்கு 2 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யுஎஸ்ல என்னவா இருக்காருன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. So they say, I have two children. My first child, my son, is in US as a software engineer. 2வது டாட்டர் வந்து யுகேல ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படி. And my second is a daughter. She's a doctor in the UK. இது யார் கேட்டா? Who asked you the detail? எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னா முடிஞ்சு போச்சு. The simple question was, how many children do you have? இப்ப என்னுடைய பிள்ளைகள் அப்ப நம்மள்ட்ட ஒரு கேள்வி வருது. நல்ல ஸ்பிரிட்ல சொல்லக்கூடாதா பிரதர் அப்படின்னு. So if you say, who asked you all these details? The person will say, brother, can I not share these things in a good spirit? ஆவிக்குரியவர்கள் உள்ளார மறைச்சு வச்சுக்குவாங்க. Spiritual people will seek to hide these things in their heart. பொதுவாவே நம்மளுடைய சுவாபம் எல்லாமே என்ன அப்படின்னா தாரத்தப்பட்டு அடிக்கிறது தான். So our nature is to make a drum and noise about things. யுஎஸ்ல இருக்காங்க, யுகேல இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதான டீடைல்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறதில்ல. So we always seek to share more than adequate details that they're in UK, they're in US. வைஃப் ஒர்க் பண்றாங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி? So the next question, brother, is your wife at home or is she working? ஒரே ஆன்சர், ஹவுஸ் ஒய்ஃப் பிரதர்னு முடிஞ்சு போச்சு. So the answer is she's a housewife, brother. அவங்க முதல்ல நல்ல எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சாங்க, அவங்க டீச்சரா இருந்தாங்க, அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க, இப்ப வீட்டுல இருக்காங்க. இதெல்லாம் யார் கேட்டா? So the answer will be, she's done a bachelor's in education, then she did a master's, then she worked for a little while, and now she's resigned the job. Who asked all these details? தேவையில்லாது. Not needed. இப்படியே நாம் பழக்கப்பட்டோம். இப்படியே நாம் பேசி 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 போஸ்ட் பண்ணியே நாம் பழகிட்டோம். We have been accustomed and used to speak and boast like this. ஃபேமிலி டீடைல்ஸா இருந்தாலும் சரி, சர்ச் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, whether it's family details or whether it's church related details, அல்லது மினிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, whether it's about a ministry. சில பாஸ்டர்ஸ்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் அதுல இருந்து மனம் திரும்பி இருக்கேன். I've seen certain things that some pastors do, and I've repented of it. எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா போஸ்டிங் பண்ணுவாங்க. They will boast about everything. When I was in Paris last week அப்படிம்பாங்க. They'll start by saying, when I was in Paris last week. ஹல்லேலூயா. அதுக்கு உடனே ஒரு ஹல்லேலூயா அப்படிங்கிறப்ப காங்கிரிகேஷன் என்ன சொல்லணும்னா ஹல்லேலூயான்னு சொல்லணும். So the end of the sentence will be a hallelujah, and the congregation has to echo that hallelujah. இவர் பாரிஸ் போயிட்டு வரதுக்கு நான் ஹல்லேலூயா சொல்லணும். So I have to say hallelujah because this man has gone to Paris and come. இதெல்லாம் நான்சென்ஸ். இதெல்லாம் it's all nonsense. ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் பார்த்து நான் மனம் திரும்பி கொள்றோம். இதே ஸ்பிரிட் தான் என்கிட்ட இருக்கு, இதே ஃபிளஷ் தான் என்கிட்ட இருக்கு. I need to see these things, and the more I see it, I need to understand, Lord, this is the same spirit that I have, and I have to repent. அவர்களை நாம் கல்லெடுத்து அடிக்க கூடாது. Not that we should take a stone and throw it at them. ஆண்டவர், the same flesh enter. Lord, I have the same flesh. Boasting. ஜோசப்ட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை கத்துக்கலாம். Genesis chapter 41. In Genesis chapter 41, we can learn a wonderful thing from Joseph. Old Testament Joseph. This is the Old Testament Joseph. கிட்டத்தட்ட more than 10 years பிரிசன்ல இருந்தார். He was in prison for over 10 years. ஃபார்வர்டுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ட்ரீம்ஸ்க்குலாம் ஒரு இன்டர்பிரேட் பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. Now Pharaoh comes to know that there's a man who can interpret dreams. Okay, அந்த மேனை ஜெயில இருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. He says, bring this man from prison. Verse 14ல வாசிக்கிறோம்.
Verse 14. Ah. Then Pharaoh sent and called for Joseph. They hurriedly brought him out of the dungeon. And when he had shaved himself and changed his clothes, he came to Pharaoh. அப்படி சவரம்லாம் பண்ணி அப்படி நீட்டா வந்து நிக்கிறாரு இவருக்கு முன்னால, பார்வோனுக்கு முன்னால நிக்கிறாரு. So Joseph presents himself having shaved and changed clothes, and he comes and presents himself in front of Pharaoh. Verse 15ல வாசிக்கிறோம். Verse 15. Ah. Pharaoh said to Joseph, I have had a dream, but no one can interpret it. And I have heard it said about you that when you hear a dream, you can interpret it. எப்படி உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. So Pharaoh says, I've heard about you. சொல்லிருப்பாங்களே, என்னை குறித்து நல்லா சொல்லாங்களே, நான் தான் அந்த ஆளு. Joseph didn't say, yeah, I'm that man. I can do all these things very well. I'm that person. He didn't boast like that. ஆமா, நான் உங்களுடைய ட்ரீமையும் சொல்லுவேன், அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணுவேன், நான் தான் அது. He didn't say, I'm the man who can interpret your dream. Not just that, I can even say what dream you had. I'm the man. See the word, வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாருங்க. See the word that came from Joseph's mouth. நான் அல்ல. It is not me. God. Praise the Lord. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. நான் அல்ல, தேவனே உனக்கு உத்தரவு அருள் செய்வார். Don't know how it says in the English Bible. In verse 16 it says, it is not in me. God, he says, will give the answer. இதான் ஒரு ஸ்பிரிட் ஃபில்ட் மேன், ஒரு காட் ஃபியரிங் மேனுடைய மார்க் அது. This is a mark of a God-fearing man. நான் உங்களை குறித்து நான் அப்படி கேள்விப்பட்டேன். Brother, do you know what? I've heard about you in this particular way. உங்களுடைய இந்த சர்ச்சில் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், இந்த காரியத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். Brother, I know that you do certain of these things in your church. I've heard about it. Any job for the Lord's ministry, எந்த காரியம் இருந்தாலும் சரி, whatever for the Lord's ministry, whatever the job is. நான் வாயிலிருந்து சொல்றேன்னு இருக்குல்ல, இந்த ஸ்பிரிட்ல இருந்து வர்றது, நான் அல்ல, தேவனே. It is not the words that come out of a mouth. It is the spirit which says, it's not me, but the Lord. One mark of a man who fears God னுடைய மார்க் அது. This is the mark of a man who fears God. அதுல போஸ்டிங் இருக்காது. There is no boasting. நான் அல்ல, பிறருடைய வாயே உன்னை புகழட்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. The Bible says, not your mouth, but the mouth of those who hear. Let them speak about you and let them wish you. So, பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் நம்மள என்ன செஞ்சிருக்குன்னா ஜட்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. Beloved, this is how we need to judge ourselves. நாவுல ஃபயர் இருக்கும், ஹெல் ஃபயர். There is hell fire in our tongue. அதாவது இன்னைக்கு நான் ஆல்டர்ல வைக்கலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு என்னுடைய டங்கை நான் ஆல்டர்ல வைக்கல அப்படின்னா, டெய்லி சாக்ரிஃபைஸா என்னுடைய ஆஃபர் பண்ணலன்னா, என் நாக்குல நேச்சுரல் என்ன இருக்கும் அப்படின்னு நேச்சுரலா என்ன இருக்கும்னா ஹெல் ஃபயர் தான் வரும். If today I don't present my tongue on the altar, naturally what is there in my tongue is hellfire. சில பேருக்கு டவுட்டா இருக்கு. Some people doubt it. என்னுடைய டங்க்ல பரலோக அக்கினி இருக்கா, நரக அக்கினி இருக்கா? The question is there heavenly fire in my tongue, or is it the fire of hell in my tongue? நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். May we judge ourselves. For example, Proverbs chapter 16. Verse 27. 27 and 28. Proverbs chapter 16 verses 27 and 28. A worthless man digs up evil, while his words are like scorching fire. A perverse man spreads strife, and a slanderer separates intimate friends. Okay, 27 and 28. Again, now மறுபடியும் chapter 26 the verse வாசிக்கலாம். We read in chapter 26 similar verse. Verse
18ல இருந்து 18, 19 please. Chapter 26, verses 18 and 19. Ah. Like a mad man who throws firebrands, arrows, and death, so is the man who deceives his neighbor and says, "Was I not joking?" இன்னும் கூட வரிசையா 20, 21, 22 எல்லாம் வரிசையா இருக்கு. அதுல நாம் வாசிக்கிறோம், யார் இப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் அடுத்தவர்கள் என்ன செய்கிறவர்கள் அப்படின்னா நோகடிக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் மேட்மேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. The man who hurts others with his tongue, the word of God calls that person a madman. ஆனா அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, பை ஜோக்குக்காக நான் சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. But they'll polish it by saying, "Was I not joking?" ஜோக்காவே சில பேர் ஹர்ட் பண்ணிட வேண்டியது. So by a joke or calling it a joke, people can hurt. அல்லது சண்டே கிண்டி விடுறது, கிளப்புறது, சண்டே ஸ்ட்ரைஃபை கிளப்பி விடுறது. Or some others will kindle a strife. ஈவன் ஃபேமிலியிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளாரே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால காரியங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வர்றது, பேசுறது. So some, even in the home, to stir up historical things in the family. இவர்களுடைய நாவில்ல என்ன இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் வாக்குவாதம் பண்றாங்களோ, யாரெல்லாம் சண்டை செய்யறாங்களோ, யாரெல்லாம் ஜோக்காவே சொல்லி ஹர்ட் பண்றாங்களோ, இவருடைய டங்க்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹெல்ஃபயர். Those who quarrel, those who joke but are angry, and those who hurt with their tongue, what they have in their tongue is hellfire. பிரியமானவர்களே, நாம் பயப்படுவோம். Beloved, let us fear. For example, Luke chapter 16ல, Luke chapter 16, ஜீசஸ் இத அதிகமாய் வலியுறுத்தினார். Jesus emphasized this very much. Luke chapter 16. Luke chapter 16, verse 23 and 24ல வாசிக்கிறோம். verses 23 and 24. இது வந்து parable கிடையாது, true story. This is not a parable, this is a true story. ஜீசஸ் வாழ்ந்த நாட்களில் இப்படி ஒரு ரிச் மேனை அவர் பார்த்துட்டு இத சொல்ற காரியம். This is what Jesus saw a rich man and he told this. அவன் வாழ்ந்த நாட்களில் அவனுடைய நாவில் hellfire இருந்தது. In the days that he was alive on earth, this man had hellfire in his tongue. Okay, please read 23 and 24. Verses 23 and 24 of chapter 16 in Luke. In Hades, he lifted up his eyes, being in torment, and saw Abraham far away and Lazarus in his bosom. And he cried out, said, "Father Abraham, have mercy on me, and send Lazarus so that he may dip the tip of his finger in water and cool off my tongue, for I am in agony in this flame." ஜீசஸ் அதை தரிசித்து சொன்ன காரியம் அது. Jesus saw this and he shares it. நான் ஒரு சில அக்கேஷன்ஸ்ல இந்தியால, நான் ஒரு சில அக்கேஷன்ஸ்ல என்னுடைய ஹோம் டவுன்லயே, நான் வெளியில இடங்கள்ல சில பேர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல மரித்தவர்களை நான் பார்த்திருக்கேன். So in India, I've seen on instances where people have caught fire and they have died because of that fire. அவங்களுடைய முழு பாடியும் ஒரு அக்னியில இருந்தாலும் அவங்க கேட்கிற முதல் என்னன்னு கேட்டா வாட்டர் வாட்டர் வாட்டர்னு கேட்பாங்க. So though their whole body, because of that flame, has been burned, the first thing they'll ask, the only thing they desire for is water. They'll be panting and asking for water. அப்ப இந்த ஜீசஸ் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை. See how the truth in what Jesus has said here. என் நாவை குளிர பண்ணுங்க. Cool off my tongue. அவனுடைய இப்ப அப்ரஹாம் இடத்திலிருந்து என்ன சொல்லிருப்பார், நான் paraphrase சொல்ல விரும்புறேன். I'd like to paraphrase what he would have said from Abraham. அங்க இந்த நான் சொல்ற வசனங்கள் அங்க இல்ல. These words are not there as I say it now. நான் என்னுடைய இதுல நான் paraphrase பண்றேன். So I'm only paraphrasing how it would have been said. அந்த ரிச் மேனை பார்த்து அப்ரஹாம் என்ன சொல்லியிருந்திருப்பார்?
Abraham would have looked at the rich man, and what would he have said? உன்னுடைய வாழ்நாள்ல நீ ஐஸ்வர்யவனா இருந்த நாட்கள் எல்லாம் உன்னுடைய டங்க்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ஃபயர் இருந்தது. All the days of your life on earth, what you had on your tongue was hellfire. இப்ப வந்து உன்னுடைய டங் கூல் டங்கா இல்ல. Now your tongue is not a cool tongue. ஈவன் எர்த்ல இருந்த பொழுது உன்னுடைய டங் கூல் டங்கா இல்ல. Even when you lived on earth, your tongue was not a cool tongue. Hot, fiery, hellfire டங்கா இருந்தது. Your tongue, even then, was a hot hellfire tongue. இப்ப நீ எப்படி நான் எதிர்பார்க்கிறப்ப? How come suddenly now you're expecting it? கூல் டங்க் வேணும்னு எதிர்பார்க்கிற? You're now expecting you want a cool tongue. பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஹெல்ஃபயர் தான். All the days of your life on earth, your tongue was a hellfire tongue. நீ ரிச் மேன், such a rich வந்ததுனால Because you were a rich man, நீ என்ன சொல்லியிருந்திருப்ப அப்படின்னா, what you would have said is, உன்னுடைய வீட்டுல உள்ளதான பீப்புள் எல்லாம் ஃபுல் கம் மேன் அப்படிதான் கூப்பிட்டுருப்ப. you would have looked at others and said, you fool, come here. இடியட். எத்தனை தடவை உன்கிட்ட நான் சொல்லுவேன் அதை? You would have said, call somebody as idiot. How many times do I have to say this to you? வாழ்நாள் முழுவதும் வாயிலிருந்து வந்த வார்த்தையில என்ன வார்த்தை? எல்லாம் ஹெல்ஃபயர் வேர்ட்ஸ் தான். All the days of your life, the words that came from your tongue was hellfire. ஜேம்ஸ் மென்ஷன் பண்ண இந்த 5 ஈவிலும் அவருடைய டங்க்ல இருந்துச்சு. All the 5 things that James has mentioned was on your tongue. அவனுடைய நாவுல வேர்ல்டினஸ் இருந்தது. He had worldliness in his tongue. அவனுடைய வாய் பெருமையானவைகளை பேசினது. His tongue boasted about great things. அவனுடைய வாயில அன்ரைச்சியஸ் பொய் பித்தலாட்டம் இருந்துச்சு. His tongue was full of unrighteousness, lying. அவனுடைய வாயில டெட்லி பாய்சன் இருந்துச்சு. There was deadly poison in his tongue. ஓகே, அவனுடைய எண்ட் என்னாச்சு? அவனுடைய வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி கொண்டு வந்து நரகத்தில் தள்ளிடுச்சு. All that, the circle of his life, he ended up in hell. இப்போ என்ன எதிர்பார்க்கறான்? என்னோட நாவை வந்து கூல் பண்ணணும்ங்கறான். But now his expectation is, I need my tongue to be cooled off. Jesus, Matthew 5ல Jesus Sermon on the Mountல சொன்னார். Jesus said in Matthew chapter 5, Sermon on the Mount, fool அப்படின்னு சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்னு சொன்னார். He who calls another fool, he will be fit for hellfire. Yes. இப்போ ஒரு மனுஷன் எங்க போயிட்டான் அப்படின்னா நரகத்துக்கு போயிட்டான். Now this man has gone to hell. அவனுடைய நாவை குளிர பண்ணும்படி கேட்கிறான். Now he's requesting his tongue be cooled. ஜேம்ஸ் 3 படி அல்லது மேத்யூ 5 படி அவருடைய நாவு என்னவா இருந்தது அப்படின்னா பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் நரக அக்கினியினால் எரிந்ததா இருந்தது. According to James chapter 3 and Matthew chapter 5, all the days of his life on earth, his tongue was a hellfire. பிரியமானவர்களே, நாம் பயப்படுவோம். Beloved, let us fear. இந்த நாவினால் நம் கடந்த நாட்கள் எவ்வளவோ நம்மளுடைய சரீரத்தை நாம் கரப்படுத்தி இருக்கோம். With our tongue, how much we have defiled our bodies in the days gone. Proverbs chapter 27. Proverbs chapter 27. Proverbs chapter 27. Proverbs chapter 27. Sorry, 17:27. Sorry, it's Proverbs chapter 17, verse 27. He who restrains his words has knowledge, and he who has a cool spirit is a man of understanding. Praise the Lord. I love this verse. Praise the Lord. Cool spirit. Cool spirit. நமக்கு cool spirit இருந்தாதான் words cool words வரும். Only if we have a cool spirit, the words that come out will also be cool words. So அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா heavenly fire வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேணும். For that, we need heavenly fire, the infilling of the Holy Spirit. அதுக்கு என்னுடைய டங்கை நான் ஆஃபர் பண்ணணும். And for that, I need to offer my tongue.
அப்ப பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது when I am filled by the Holy Spirit, நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய நாவலும் கூல் வேர்ட்ஸ் கூல் ஸ்பிரிட் இருக்கும். in our heart and in our tongue, there'll be a cool spirit and cool words. ஜீசஸ் ஃபாதருடைய நேச்சர் ஏதேன் தோட்டத்துக்கு வர்றாரு. The nature of the Father is this: He comes to the Garden of Eden. ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவம் செஞ்சு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. Our fathers Adam and Eve, they had committed sin and have given their hearts to Satan. 2 பேர் காடுக்கும் மேனுக்கும் இருக்கிறதான ஃபெலோஷிப் அறுந்துருச்சு. The fellowship between God and man was separated. தேவன் அவனுக்கு இந்த பூமியின் மேல் உண்டான அதிகாரத்தை பிசாசுக்கு கொடுத்துட்டான். The authority that was there was given to Satan. அப்பயே பிதாவுடைய சிந்தையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இத இழந்து போனதை நான் ரட்சிப்பதற்கு என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் சாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். There the Heavenly Father decided to redeem that which was lost. I have to give up my only begotten son. அது எவ்வளவு பெரிய லாஸ் அது. Do you know what a great loss that was? ஈவ் அண்ட் ஆடம் செய்த அந்த சின்னால காட் தன்னுடைய ஒன்லி பிகாட்டன் சன் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா இழக்க வேண்டியதாயிடுச்சு. Because of the sin that Adam and Eve committed that day, Heavenly Father had to lose his only begotten son. அது எவ்வளவு பெரிய லாஸ் அது. What a great loss that was. அவருடைய இருதயத்திலேயோ இவ்வளவு ஒரு பெயினிங்கா இருந்திருக்கும் அது. The amount of pain he would have had in his heart. அந்த பெயினோட இந்த கிரீஃபோட ஈடன் கார்டனுக்கு வர்றாரு. With that great pain and grief, God comes to the Garden of Eden. தன்னுடைய நிதானத்தை அவர் இழக்கல. He did not lose his cool. ஸ்பிரிட் கூலா இருந்தது. His spirit was still cool. கூல் டேவா இருந்தது. It was a cool day. கேக்குறார், ஆடம் where are youங்கறார். And in there he asks, Adam, where are you? எப்படி உன்னால நான் விளக்கன கனியை உன்னால எப்படி புசிக்க முடிஞ்சிச்சு? And he asks, that fruit that I had forbidden, how could you take and eat it? See the spirit asking, கேக்குற கேள்வியே எப்படி உன்னால விளக்கனத புசிக்க முடிஞ்சிச்சு? The question itself, see how that is questioned. How could you take and eat of the fruit that I asked you not to eat? எப்படி கேட்கல அப்படின்னா, ஆதாம் எங்க இருக்க அப்படி கேட்கல. How he didn't ask is, Adam, where are you? ஏன் இப்படி செஞ்ச? Why did you do like this? He didn't ask like that. எப்படி உன்னால செய்ய முடிஞ்சிச்சு? He asked, how could you do like this? God's nature. That is the nature of God. Cool spirit. He had a cool spirit. Cain ஆபேல கொன்னுட்டான். Cain had murdered his brother Abel. எவ்வளவு டெரிபிள் சின் அது. What a terrible sin it was. காயின்ட்ட கேக்குறார், where is your brother அப்படிங்கிறார். And God asked Cain, where is your brother? பிதாவே இந்த சாயலுக்கு நேரா என்னை எங்களை நடத்திருங்க. Father, help us to come to this nature of yours. அவன் பதில் சொல்றான் பாருங்க, கொலை செஞ்சுட்டு காட்க்கு அவன் ரிப்ளை கொடுக்குறான். I don't know, am I a keeper அப்படிங்கிறான் பாருங்க. Cain's reply was this: having murdered his brother, he asks God, am I my brother's keeper? எவ்வளவு வருது உள்ளார, எவ்வளவு வரணும், இவ்வளவுத்தையும் பண்ணிவிட்டு am I a keeper ஒரு கேள்வியாடா கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் இல்லாம எவ்வளவு நிதானமா இருக்காரு பாருங்க. How much God should have been angry. This man who had killed his brother and dare asks, am I my brother's keeper? But God kept his cool and he was able to answer it. பிரியமானவர்களே, இந்த நேச்சருக்கு நான் வரணும். Beloved, this is the nature we ought to come to. நாம் இயற்கையாவே நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா,
பர்ஸ்ட் அவுட் ஆகுறவங்க, எல்லிங், ஷவுட்டிங், இந்த மாதிரி ஸ்பிரிட் நேச்சுரல் உடையவர்கள் நாம். By nature, our spirit is like this, to yell and to shout and to get angry. இதெல்லாம் எங்க வந்துருது அப்படின்னா டங்க்ல வந்துருது. And all that comes to our tongue. இப்படிதான் லூக் 16ல அந்த ரிச் மேன் இருந்தான். This is how this rich man we read about in Luke 16, he was. நாம் பிதாவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறணும். We need to come and change to the nature of God, the Father. கர்த்தர் அதுக்காக நம்ம அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. And the Lord has called us to that life, brothers and sisters. அப்ப நாம் ஆஃபர் பண்ண வேண்டியதானே நம்மளுடைய என்டையர் பாடியை டிஃபைல் பண்ணக்கூடியது ஒன்னு ஐ, இன்னொன்னு டங். And what we need to offer, that which defiles our entire body, is our eye and our tongue. இதை நாம் ஆஃபர் பண்ணும் பொழுது, when we offer this, நம்மளுடைய டங்க்ல ஒரு ஹெவன்லி ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். then there will continually be a heavenly fire in our tongue. அப்பதான் நம்மளுடைய வேர்ட்ஸ் எல்லாம் சூத்திங் வேர்ட்ஸா இருக்க முடியும். Then our words will be soothing words. All our words will be soothing words. என்கரேஜிங் வேர்ட்ஸா இருக்கும். They will be encouraging words. கிருபை பொருந்தினால் உப்பால் சாரமேறின கிருபை பொருந்தின வார்த்தைகளா இருக்கும். Gracious words which are salted. சமயத்துக்கேற்ற இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்வதற்கு வேண்டிய நாவை வார்த்தைகளை தேவன் அதில் வைக்க முடியும். The Lord will able to keep a word there that will give the right word to comfort those who need. நாம் எய்தர் இன்ஃபார்மல் மீட்டிங்கோ அல்லது ஃபார்மல் மீட்டிங்கோ நம்மளோட வாயிலிருந்து வர்றதெல்லாம் ப்ரொஃபெட்டிக் அட்டரன்சஸ் இருக்க முடியும். Whether it's an informal meeting or a formal meeting, the utterances, the words that are uttered from our mouth will be encouraging words. Yes, எப்ப ஹெவன்லி ஃபயர் இருக்கும்போது. When I have heavenly fire. So நாம் நிதானிப்போம். So let's judge ourselves. நம்மளுடைய கண்கள்ல கண்டினியூல் ஃபயர் இருக்கட்டும், நம்மளுடைய டங்க்ல கண்டினியூல் ஃபயர் இருக்கட்டும். May there be a continual fire in our eyes and in our tongue. நாம் இந்த மாலை வேளையில நாம் நம்மளுடைய டங்கை குறித்து நாம் பார்த்தோம். This evening we've seen about our tongue. கர்த்தருக்கு சித்தமானால் கண்கள் உள்ளதான கண்டினியூல் ஃபயரின் இன்னொரு வேளையில நாம் தியானிக்கலாம். We can meditate on the continual fire of our eyes on another day, God willing. Matthew 5, James 3, Luke 16. இதை மூணுத்தையும் நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் தியானிக்கும்படி உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். I'd urge you, brothers and sisters, to continue to meditate Matthew chapter 5, James chapter 3, and Luke chapter 16. இந்த நாவினால் ஒருவனை ஃபூல் அப்படின்னு சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு போவான்னு சொன்னதான வார்த்தை அவ்வளவு உண்மையான வார்த்தை. The word is so true that the one who uses his tongue to call somebody a fool is fit for hellfire. அதான் Luke 16ல உள்ளவன், rich man. He is like the rich man in Luke 16 that we read. அவனுடைய நாவானது அவனை கரைப்படுத்தி கொண்டு போய் நரகத்துல கொண்டு வந்துடுச்சு. His tongue defiled him and led him to hell. அந்த நாவுதான் இல்ல, அவனுடைய ஹோல் அந்த பின்னால் இருக்கக்கூடியதான 5 evils. Not just his tongue, the 5 evils behind his tongue. கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. May the Lord give grace to each one of us. நம்மளுடைய டங் கூல் டங்கா இருக்கட்டும், கூல் சூத்திங் என்கரேஜிங் வேர்ட்ஸா வரட்டும். May our tongue be a cool tongue which is able to produce soothing, encouraging words. Amen. Amen.